இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, ஸ்நாக்ஸு, டிஃபன் ஐட்டம் எது வேணாலும் நீங்க சொல்லாங்க. இங்க பாருங்க, முந்திரி அதில வந்து பிரஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் நான் இதில பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து 2 வாழைப்பழத்த நல்லா மேஷ் பண்ணியிருக்கேங்க இதில. இதில வந்து கோதும மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு போடல. ஆப்ஷனல் தாங்க. வேணுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில வந்து ஒரு பிஞ்ச்சு சால்ட் போட்டுருங்க. நான் வந்து ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது வந்து இனிப்பு பணியாரம் தாங்க. இங்க பாருங்க, என்னடா பாட்டில்ல இருந்து ஏதோ ஊத்துறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெல்லத்த வந்து நல்லா கொதிக்க வச்சு நான் பாட்டில்ல வச்சிருந்தேன். அதனால அத தான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். இத மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுலயே வந்து தண்ணியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அடிஷனலா இருந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, வாழைப்பழம் எல்லாருக்கும் ஒத்துக்குமா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா ஒரு சிலர் கோல்ட் ஆகுதுன்றாங்க. ஒரு சிலர் ஃபுட்ல வந்து சாப்ட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நெறைய கொஞ்சம் வந்து வருதுங்க. அதனால நீங்க வந்து இத ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்ல எல்லாம் வந்து ஓகேன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறைய ப்ராப்ளம் இருக்குன்றதுனால வந்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்க என்னன்னங்க, நீங்க சொன்னீங்க அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க யாரும் என்ன வந்து கேள்வி கேட்கக்கூடாதுல்லங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே இத வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு, முட்டை சாப்பிட்டாலே ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம டிவில பார்த்தோம். ஏன்னா லாக்டவுன்ல எங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கிறதே எக் மட்டும் தாங்க. அதனால எக் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, பூசணி விதை ஆட் பண்றேன். இது வந்து தேங்காய் துருவலுங்க. அத ஆட் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் அடிஷனலா இதுல எதுவுமே ஆட் பண்ணலங்க. உங்களுக்கு வேணுனா துருவல் வேண்டாம், இல்ல பல்லு பல்லா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல நட்ஸ் நெறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்வீட்ன்றதுனால நான் கொஞ்சமா நெய் ஆட் பண்றேங்க. இது மாதிரி கல்லுன்னும்போது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாகும். இங்க பாருங்க. இதுக்குன்னு வறுபடுறதுக்கு நான் ஒரு பாத்திரமோ எதுவும் எடுக்கல. அதிலேயே கொஞ்சம் நெய் விட்டு அதிலேயே வறுத்துக்கிறேங்க அந்த முந்திரிய. இங்க பாருங்க. என்ன ஒரு விஷயம்னாக்கா, இங்க பாருங்க சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அது லைட்டா ப்ரௌன் ஆச்சுனா தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கிரன்ச்சியா நல்லா இருக்கும். அதுக்காக தான். வாழைப்பழத்த பத்தி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கோக் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டா ப்ராப்ளம் வருதுன்றாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால நீங்க இந்த வாழைப்பழம் போடுறது வந்து ஆப்ஷனல் தாங்க. வாழைப்பழம் இல்லாத நீங்க வந்துட்டு வெறும் கோதும மாவுல இந்த ஸ்வீட்ட போட்டு பண்ணீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்ல. அதனால வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து நீங்க பார்த்ததுனால நான் வந்து செஞ்சேன். அது மாதிரி இருக்க வேண்டான்றதுக்காக தான் சொல்றேன் நானு. ஏன்னா நாளைக்கு வந்து நாங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நெறைய வீடியோ போடுறேன். அதனால வந்து உங்க உடம்புக்கு எதுலாம் ஒத்துக்குமோ, உங்க வீட்ல வந்து நீங்க எதெல்லாம் சாப்பிடுவீங்களோ, ரெகுலர் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டமா இருந்ததுன்னா, நீங்க செஞ்சு பாருங்க. ஏன் ரொம்ப நேரமா இத பத்தியே நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு நீங்க செய்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. செஞ்சதுக்கு அப்புறமா எதனால தாங்க எனக்கு தெரியும். அதனால வந்து நான் முன்னாடியே இத வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக முடியாது. அதனால உங்க வீட்ல ஒத்துக்குச்சுன்னா ஏன்னா நெறைய பேர் ஃப்ரூட்ஸ போய் ஹீட் பண்றதான்னு கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் நெறைய இருக்கு. அதனால தாங்க எவ்வளோ நேரம் சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க நல்லா வந்து ஊத்துறதுக்கு முன்னாடி மாவு ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வைங்க. ஏன்னா ஸ்வீட்டுன்றதுனால உடனே கலர் சேஞ்சஸ் ஆயிடுங்க. ரொம்ப கருகி போனா மாரி இருந்ததுன்னா கசக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஸ்லோவாவே வந்துட்டு இத வந்துட்டு சிம்லயே வச்சு வேக வைங்க. அப்பதான் மாவு எல்லாம் இது பண்ணும். இந்த மாரி மாவு வந்து வேகறதுக்கு முன்னாடியே நீங்க முந்திரிய வச்சு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, முந்திரி வந்து அதுல புடிச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு உள்ளயே போட்டுருக்கலாம். ஏன்னா, இல்ல நம்ம கலர்ஃபுல்லா இருக்கணும், பார்க்கும்போது ஒரு டெக்கரேஷனா இருக்கணும், அட்ராக்ஷனா இருக்கணுன்ற காரணத்துக்காக, நான் வந்து இந்த மாதிரி வந்து மேல வைக்கிறேங்க. இங்க பாருங்க நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இத வந்து திருப்பி விடலாம். இங்க பாருங்க. இது மாதிரி குச்சி தான் வச்சு திருப்புனோமான்னு கிடையாது. வுட்டுல இருக்கு. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ ஏற்கனவே நான் சொன்ன மாரி வனிதா கிரியேஷன்ல வீட்ல இருக்கிறத வச்சு தாங்க செய்றோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ இல்ல நீங்க இத காட்டுனீங்க, அத தான் செய்யணுன்றதெல்லாம் யாருமே யோசிக்காதீங்க. உங்க வீட்ல என்ன இருக்கோ, இல்ல ஸ்பூன் இருக்கோ, இல்ல நைஃப் இருக்கோ, அது மாதிரி வந்துட்டு எது இருக்கோ, இல்ல நல்ல ஒரு குச்சி இப்பல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிக்லாம் நெறைய யூஸ் பண்றோம். டூத் பிக் மாதிரிலாம் பெருசு, சில்லி சிக்கனுக்கு, தந்தூரிக்கு இதுக்கெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஸ்டிக் மாதிரி இருந்தா கூட வுட்டுல அத கூட நீங்க டான் பண்றதுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதே மாரி வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இது சிம்ல வச்சு செய்யுங்க.
அப்பதான் உள்ள இருக்கிற மாவு வந்து நல்லா வேகும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங்ல வீட்லயே பசங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்றது எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம். அதனால ஈவினிங்ல அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா ஈவினிங்ல இது மாதிரி பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரே டிஷ்ஷா செய்றீங்க. இது வந்து 10 நிமிஷத்துல இந்த மாவ ரெடி பண்ணிடலாம். வீட்ல மேக்ஸிமம் கோதும மாவு எல்லாம் நம்ம அரைச்சு வச்சிருப்போம். சப்பாத்தி இதுக்கு எல்லாமே. இல்ல அரிசி மாவு தான் அரைக்கணும். இதுல அரிசி மாவு இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. வெந்ததுக்கு அப்புறமா மேல வச்சீங்கன்னா ஒட்ட மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒட்டுறதுக்காக நான் வந்து வச்சு காட்டுறேன். அதனால அதுக்கு முன்னாடியே வச்சு இது பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. இது வந்து நம்ம இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத நான் உங்களுக்கு திருப்பினதுக்கு அப்புறமா காட்டுறேன். 2 பக்கமும் இங்க பாருங்க. 2 பக்கமும் எந்த அளவு கலரா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க அழகா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இத பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப தோணும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நீங்க எதுவுமே ரெடி பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா காரம்னா தான் சட்னி, சாஸ் ஏதாவது தேவைப்படும். இதுக்கு எதுவுமே தேவையில்ல. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பால் பாலா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். அதுவும் வித்தின் ஒரு 5, 10 மினிட்ஸ்ல வந்து ரெடி பண்ணிடலாம். இங்க பாருங்க. நான் முந்திரிக்காக தான் இத மென்ஷன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு முந்திரி எல்லாம் அதிலயே ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. வெளியில ரிலீஃப் ஆயி வராதா? அது மாரி நீங்க வந்து மாவு ஊத்துனதுக்கு அப்புறமாவே வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க.